ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சர்க்கிள். ஸோ சர்க்கிள் எப்படி வரையலாம் ஆட்டோகேட்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சர்க்கிள்னா என்ன பேசிக் டெஃபினிஷன்? சர்க்கிள் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் விச் ஹாஸ் எ சென்டர் பாயிண்ட் அண்ட் யூனிஃபார்ம் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும், ஒரு மையப்புள்ளி இருக்கும், அப்புறமா ஒரு ஆரம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அப்போ இதை வச்சு தான் வந்து சர்க்கிள் கண்டிப்பா வரைய முடியும். இது வந்து நம்ம மேனுவலா வரையறதுக்கு ஓகே. பட் ஆட்டோகேட் நமக்கு வந்து இன்னும் ஈஸியா பண்ற மாதிரி ஒரு 6 வழியான மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6 வகையான மெத்தட்ல எப்படி எப்படிலாம் சர்க்கிளை வரையலாம், எந்தெந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். ஓகே, முதல்ல வந்து சர்க்கிள் வந்து நீங்க சி அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாலே ஸ்பெசிஃபை தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் சி கொடுத்தோடனே சி கொடுத்து என்டர் கொடுக்குறோம். என்டர் பட்டனை நீங்க டைப் பண்ண உடனே சர்க்கிள் அப்படின்னு வந்துடும். ஸ்பெசிஃபை தி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ சென்டர் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரிஞ்ச கோஆர்டினேட் சிஸ்டம் மூலயமா சி 0,0 இது என்னது அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இதுல நம்ம இங்க சென்டர் பாயிண்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆரிஜின்ல. அதுக்கப்புறமா அடுத்தது ஸ்பெசிஃபை தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். சொன்ன மாதிரி சென்டர் பாயிண்ட் ரேடியஸ் இதுதான் டிஃபால்ட் மெத்தட். இந்த மெத்தட் தான் ஆட்டோகேடும் டிஃபால்ட்டாவே எடுத்துருக்கோம். ஸோ நீங்க வேற எந்த இன்புட்டும் அடிஷனல் இன்புட்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணியாச்சு, அடுத்து ரேடியஸ் எனக்கு ஒரு 5 யூனிட் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகும். இதோட ரேடியஸ் என்ன 5. ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் சி கொடுத்து என்டர் கொடுத்து ஸ்பெசிஃபை தி சென்டர் பாயிண்ட். இல்ல எனக்கு லொகேஷன் தெரியும், நான் வேற எங்க கிளிக் பண்ணிக்கிறேன்னா நீங்க அங்க இருந்தே வரைஞ்சிக்கலாம். அங்க வச்சாச்சு. எவ்வளவு ஸ்பெசிஃபை 5. ஸ்பெசிஃபை தி ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் 5. ஓகே, ரைட் சார். இது என்கிட்ட இப்ப டயாமீட்டர் தான் இருக்கு, ரேடியஸ் தெரியாது. ஆப்வியஸ்லி டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். பட் அதை செய்யணுமா அந்த கால்குலேஷன்? அதுவும் தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாவே சர்க்கிள் கொடுங்க, சென்டர் பாயிண்ட கொடுங்க. இங்க நீங்க வேல்யூ இப்ப என்டர் பண்ணீங்கன்னா அது ரேடியஸா எடுத்துக்கும். இல்ல என்கிட்ட டயாமீட்டர் தான் இருக்குன்னா இந்த டயாமீட்டர் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அங்க டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரையக்கூடிய சர்க்கிள் 5 நீங்க கொடுத்தீங்கன்னா டயாமீட்டர் தான் 5 இருக்கும். ஸோ ரேடியஸ் எவ்வளவு இருக்கும்? கரெக்ட், தெரியுதா? இது டயாமீட்டர் ரேடியஸ். சரிங்களா? ஸோ சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் எனக்கு இப்ப டயாமீட்டர் அப்படின்றது ஆப்ஷன் வேணும். ஸோ டி 10 டயாமீட்டர். அப்போ இவனுடைய ரேடியஸ் எவ்வளோ? 5. ஓகேங்களா? சோ இது வந்து சென்டர் பாயிண்ட் டயாமீட்டர். சோ இப்ப இந்த இது இல்லாம வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சர்க்கிள் நீங்க கொடுத்தோன்னே இங்க ஆப்ஷன் காட்டிடும். ஆக்சுவலா இந்த பிராக்கெட் குள்ள இருக்கு இல்லையா, இந்த செட் பிராக்கெட் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆப்ஷன்ஸ் யூ கேன் யூஸ். நீங்க அந்த வேல்யூ ஃபீட் பண்ணீங்கன்னா ஆட்டோகேட் வந்து ஆட்டோமேட்டிக் அந்த வேல்யூஸ் அதுக்கான ப்ராம்ப்ட் வந்து கேட்க ஆரம்பிக்கும். ஓகே, இதுல டிஃப்ரெண்டான பிராக்கெட்ஸ் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா செட் பிராக்கெட் விச் மீன்ஸ் ஆப்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா நார்மலான பிராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன், அவ்வளவுதான். அது எந்த இதுவும் ரியாக்ட் பண்ணாது. இது வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட் மாதிரி. ஓகே, டேஞ்சன்ட் ரேடியஸ் அப்படின்ற டெஃபினிஷன், அவ்வளவுதானே தவிர அதுக்குள்ள இருக்கிறத நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஃபார் தி விசிபிலிட்டி, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இன்னொரு வந்து நமக்கு இந்த கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் லெசர் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்துச்சுன்னா தட் இஸ் டிஃபால்ட். நீங்க என்டர் கொடுத்தாலே அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ என்னவோ அதான் எடுத்துக்கோ. அது வரும்போது நான் காட்டுறேன். ஓகே, சரி. இப்போ எனக்கு இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் எனக்கு ஒரு 2 பாயிண்ட். அதாவது எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார், ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட் 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பாயிண்ட்ல தான் வந்து அதோட டயாமீட்டர் பாஸ் ஆகுது அப்படின்னா சர்க்கிள் 2 பாயிண்ட் மெத்தட்ல. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லயும் இந்த பாயிண்ட்லயும் டயாமீட்டரா கன்சிடர் பண்ணி சர்க்கிள் கிரியேட் ஆகும். 2 பாயிண்ட் இதுவும் தான் எனக்கு டயாமீட்டர். தெரியுதா? ஸோ நீங்க கிளிக் பண்ற பாயிண்ட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். இதை பேஸ் பண்ணி சென்டர் பாயிண்ட் ஆன் பொசிஷனும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இதை நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இல்லைன்ற பட்சத்துல இந்த மெத்தட்ல வரையணும். ரைட் சார், எனக்கு வந்து ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த 3 பாயிண்ட் டச் பண்ணி கண்டிப்பா அந்த சர்க்கிள் போகணும் அப்படின்னா சர்க்கிள் 3 பாயிண்ட். என்னன்னா சர்க்கிள் 3 பாயிண்ட் மெத்தட். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட். ஸோ கண்டிப்பா இந்த சர்க்கிள் என்ன பண்ணும்னா இந்த 3 பாயிண்ட்டையும் டச் பண்ணி போயிடும். சரிதுங்களா? சர்க்கிள் 3 பாயிண்ட் மெத்தட். இது எந்த மாதிரி இடத்துல எல்லாம்? ஸோ ஓகே, நீங்க ஒரு சர்க்கியூட் மேப் போடுறீங்க,
இல்ல எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் போடுறீங்க, இல்ல ரோட் லேஅவுட் போடுறீங்க, அந்த மாதிரினா இந்த ரோடு வந்து ஒரு பர்டிகுலர் 3 பாயிண்ட்ஸ் வந்து டச் பண்ணி தான் கர்வ் கிரியேட் ஆகி போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மெத்தட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரேடியஸ்லாம் இருக்காது, என்ன ரேடியஸ் வேணாலும் கிரியேட் ஆகலாம், வித்தின் த லிமிட் குள்ள இருக்கணும். பட் இந்த 3 பாயிண்ட்டையும் கவர் பண்ணி போகணும் அப்படின்ற பட்சத்துல இந்த மெத்தட் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சர்க்கிள் 3 பாயிண்ட் மெத்தட் 1 2. ஸோ கண்டிப்பா இந்த 3 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி. ஓகே, சரி. அடுத்ததான் வந்து 5வது மெத்தட் பண்ண டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் ரேடியஸ். இந்த டேஞ்சன்ட் ரேடியஸ்னா எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் வரையணும். எனக்கு இது மேபி இது ஒரு ரோடுன்னு வச்சுக்கோமே, இந்த ரோட்ல வந்து ஒரு எனக்கு தேவையான ஒரு டயாமீட்டர் இருக்கக்கூடிய இடத்த நான் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா சர்க்கிள் டி கொடுத்தீங்கன்னா டேஞ்சன்ட் ரேடியஸ் இந்த லைன் தென் ரேடியஸ். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும், பட் எங்கேயோ கிரியேட் ஆயிருக்கும். இந்த இடத்துலதான் இங்க பாத்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து 18. ஸோ இதுக்கப்புறமா வந்து குறைஞ்சிட்டே வருது இந்த இடத்துல தான். பட் இங்க எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னா இந்த லைனை இமேஜினரியா அது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும், தெரியுதா? ஸோ இந்த பாயிண்ட்ல தான் நம்ம கேட்டா அந்த 500 ரேடியஸ். ஸோ இட்ஸ் மீன்ஸ் 10 டயாமீட்டர் இருக்கும். நான் ஜஸ்ட் டென்டேட்டிவ் அப்ராக்சிமேட்டா கிளிக் பண்றேன். இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்ல தான் அந்த டயாமீட்டர் வந்து அந்த ரேடியஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சர்க்கிள் டேஞ்சன்ட் இந்த ஆப்ஜெக்ட் ஒரு 20, சரிதா? அதுக்குள்ள ஃபாலோ ஆகாதா? அதுக்குள்ள அந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா ஆகும். இதுக்கு ஒரு 15, தெரியுதுங்களா? சம்டைம்ஸ் டேஞ்சன்ட் 100. இப்ப நான் 100ன்ற ரேடியஸ் கொடுத்தேன், பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வெளியில போயிடுச்சு சர்க்கிள். ஏன்னா இதுக்குள்ள எங்கேயுமே பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்ப ஏன் இங்க எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான் உங்களுக்கு இங்க ஆப்ஜெக்ட் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேஞ்சன்ட் ஆப்ஜெக்டை இமேஜினரியா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல தான் நமக்கு சர்க்கிள் கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் டேஞ்சன்ட் ரேடியஸ். ஸோ ஆக்சுவலா அந்த சர்க்கிள் கிரியேட் பண்றதுக்கு 6 மெத்தட், நம்ம பார்த்த வரைக்கும் 5 மெத்தட் தான். இந்த 6வது மெத்தட் எங்க இருக்கும்னா இந்த டிராப் டவுன் மெனு. இங்க போங்க, ஃபைல் மெனுல டிரா சர்க்கிள், இந்த லாஸ்ட் ஆப்ஷன் டேஞ்சன்ட். இத பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரையாங்கிள் போடுறேன், இதுக்குள்ள எனக்கு சர்க்கிள் வரையணும், சர்க்கிள் டேஞ்சன்ட். ஸோ இங்க நீங்க போனீங்கன்னா ஆப்ஷன் இருக்காது, டிரா டேஞ்சன்ட். இந்த ஒரு டேஞ்சன்ட். ஸோ 3த்தையும் டேஞ்சன்டா செலக்ட் பண்ணி கிரியேட்டிவ் சர்க்கிள். ஸோ இங்க ட்ரையாங்கிளா இருக்கு, ட்ரையாங்கிள் இல்ல வேற ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்கானாலும் அதுக்கு கிரியேட் ஆகும் சர்க்கிள் டேஞ்சன்ட் 1 2. ஸோ இந்த 3த்தையும் டேஞ்சன்டா 3 பாயிண்ட் மெத்தடுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 3 பாயிண்ட் மெத்தட் நீங்க எங்க கிளிக் பண்றீங்களோ அது வழியா பாஸ் ஆகும் சர்க்கிள். இந்த டேஞ்சன்ட்ல நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட டேஞ்சன்டா கன்சிடர் பண்ணிட்டு அங்க கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுல நீங்க பொசிஷனை டிஃபைன் பண்ண முடியாது, இது பேஸ்ட் ஆன் தி டேஞ்சன்ட்டை பொறுத்து. பட் 3 பாயிண்ட் மெத்தட்ல நீங்க எந்த லைன்ல எந்த பாயிண்ட்ல பாஸ் ஆகும்ன்ற பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ சர்க்கிள் வந்து இந்த மாதிரி 6 ஆப்ஷன்ஸ் மூலமா நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு சர்க்கிள்ல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.